வணக்கம். நாம இப்ப இருக்கிறது பாண்டிச்சேரியில ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜ். இது முழுக்க முழுக்க கைவினை பொருட்கள், சிலைகள், சிற்பங்கள் செய்யற ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான இடம். இந்த இடத்த பத்தியும் இங்க செய்யற பொருட்களை பத்தியும் தனி வீடியோ தொகுப்பாவே போடலான்ட்டு இருக்கேன். இந்த இடத்துக்கு நம்ம வந்ததுக்கான காரணம், இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜுக்கு பேக் சைடு அமைஞ்சிருக்கிற இந்த வீல்ஸ் போட் ஹவுஸ். இந்த போட் ஹவுஸ் பாண்டிச்சேரியில ஒரு பழமையான போட் ஹவுஸ்ன்னு சொல்லலாம். இங்கிருந்து நம்ம போட்டை எடுத்துட்டு பாண்டிச்சேரியில் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸு, மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் எல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம். முன்ன இங்கே போட் ட்ரிப்ஸ் மட்டும்தான் வச்சுருந்தாங்க. ரீசெண்டாக காயாக்கிங் மாதிரியான வாட்டர் ஆக்டிவிட்டீஸும் ஆட் பண்ணிக்கிறதா சொன்னாங்க. நாங்கள் போயிருந்த டைம் போட் ட்ரிப் மட்டும்தான் ட்ரை பண்ணியிருந்தோம். இந்த போட் ட்ரிப்பில் ஒரு ஆளுக்கு 500 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. 10 to 20% டிஸ்கவுண்ட் கூட கொடுக்குறாங்க. இந்த போட் ட்ரிப்பில் எதெல்லாம் கவர் பண்ணுவாங்கன்னா, அரிக்கமேடு, மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு, ஃபிஷ்ஷிங் ஹார்பரு, ரிவர் மவுத்து, இந்த 4 இடத்தையும் நமக்கு சுற்றி காமிப்பாங்க. இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் நம்ம டேட்டாவை என்ட்ரி போட்டுட்டு டைரெக்டாக போட்டிங் போயிடலாம். போட்டிங் போகிறதுக்கு முன்னாடி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் மாதிரியான ஒரு ஏரியா இருக்கும். மரக்கட்டைகளால் வழி அமைச்சு வச்சுருப்பாங்க. அதில் ஹுட் வாக் பண்ணிகிட்டே கொஞ்சம் தூரம் உள்ளே போய் நடந்துட்டு அந்த குட்டி மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டை ரசிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது சேஃபான பிளேஸும் கூட. ஆனால் வர வர இந்த பிளேஸை கம்ப்ளீட்டாக மெயின்டெனன்ஸே இல்லாமல் பண்ணி வச்சுருந்தாங்க. நானும் அவங்கக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தேன், இந்த இடத்த கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா சில பலகைகள்லாம் பேர்ந்துருந்தது, அங்கங்கே ஆணிகள் நீட்டி இருந்தது. ஸோ கிட்ஸோட டெஃபினட்டாக போய் என்ஜாய் பண்ணலாம், பட் கொஞ்சம் ப்ரிகாஷனாக அங்கே இருக்கிற இடங்கள்ல நடந்து போகிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இந்த வுட் வாக்கை என்ஜாய் பண்ணிவிட்டு நாம் டைரெக்டாக போட்டிங்கில் ஏறி அவங்க சொன்ன 4 பிளேஸையும் சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம். போட்டில் ஏறினோடனே லைஃப் ஜாக்கெட் கொடுத்துட்டாங்க. கம்பல்சரி லைஃப் ஜாக்கெட் போட்டே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. நல்ல விஷயம். இந்த போட்டோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 10லேருந்து 12 பேர் வரைக்கும் உட்கார்ற மாதிரியான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருந்தது. நாங்கள் போயிருந்த போது 5லேருந்து 6 பேர் வரைக்கும் தான் போயிருந்தோம். பட் கண்டிப்பாக கேங்காக, ஃப்ரெண்ட்ஸாக, ஃபேமிலியோடு வரும்போது 10லேருந்து 12 பேர் வரைக்கும் தாராளமாக ஒரு ஃபுல் போட்டையும் நம்ம எடுத்து ஆக்குபை பண்ணிக்கலாம். ஆரம்பத்தில் எங்கள் கூட வந்த சில பேர் லைஃப் ஜாக்கெட் போட முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் போட் டிரைவரு கண்டிப்பாக லைஃப் ஜாக்கெட் போட்டால் தான் வண்டியை ஆன் பண்ணுவேன்ட்டாரு. எல்லோரும் லைஃப் ஜாக்கெட் போட்டாங்க. போட் எடுத்து 10 நிமிஷத்தில் நம்மளை முதல் ஸ்பாட்டான அரிக்கமேடு ஹிஸ்டாரிக்கல் வில்லேஜில் ட்ராப் பண்ணுவாங்க. இதுதாங்க அரிக்கமேடு ஓல்டஸ்ட் பில்டிங் சீ போர்ட், அதாவது அரிக்கமேடு பழமையான கட்டிடம் மற்றும் கடல் துறைமுகம். இது நம் தமிழர்களுக்கு ஒரு முக்கியமான பகுதி. சோழர்கள் காலத்தில் இங்கிருந்து கடல்சார் வாணிபம் நடந்ததா வரலாறு சொல்லுது. சோழர்கள் காலத்தில் இந்த அரிக்கமேடு பகுதி தான் மிக வளமான, செழுமையான, பிரம்மாண்டமான பகுதியாக இருந்திருக்கு. நம்ம தமிழர்கள் கூட்டம் கூட்டமாக கைவினை பொருட்களையும் மற்ற விவசாய பொருட்களையும் கடல் மூலமாக, கப்பல் வழியாக இங்கிருந்து தான் எக்ஸ்போர்ட்டிங் பண்ணி நிறைய சம்பாரிச்சிருக்காங்க. சில வருஷத்துக்கு முன்னாடி இந்திய தொல்லியல் துறை இங்கு அகழ்வாராய்ச்சி செய்யும் போது நம் தமிழர்கள் ரோமானியர்களோடு அதிகமாக வெளிநாட்டு வாணிபம் செய்ததற்கான ஆதாரங்களும் சான்றுகளும் கிடைச்சதா சொல்றாங்க. 17ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட இந்த கட்டடம் தான் மிச்ச மீதியா இந்த அரிக்கமேடு பகுதியில் இருக்கு. இந்த இடம் இப்பவும் இந்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டின் கீழே தான் வருது. கீழடி அகழ்வாராய்ச்சி மாதிரி நவீன உபகரணங்களை கொண்டு மறுபடியும் இந்த பகுதியை அகழ்வாராய்ச்சி பண்ணாங்கன்னா மறைக்கப்பட்ட நிறைய தமிழர்களுடைய வரலாற்று உண்மைகள் மீட்டெடுக்கப்படும். வரலாற்று சிறப்பு மிக்க இந்த இடம்
அங்கங்கே செடி கொடிகள் பிளாஸ்டிக் கழிவுகள்னு புதர் மண்டி கிடந்தது. பாண்டிச்சேரி அரசாங்கம் இந்த இடத்த கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுன்றது இங்கே இருக்கிற சமூக ஆர்வலர்களுடைய கோரிக்கை. கண்டிப்பாக நம்ம கோரிக்கையும் அதுவாக தான் இருந்தது. இந்த ஃபஸ்ட்டு ஸ்பாட்டை பார்த்து முடித்ததுக்கப்புறம் ரிட்டன் போட் ஏறி 2வது ஸ்பாட்டான ஃபிஷிங் ஹார்பருக்கு நம்ம ட்ராவல் பண்ணி போகிறோம். இதுதாங்க பாண்டிச்சேரியோட பழமையான மீன்பிடி துறைமுகம். நாங்கள் போயிருந்த டைமு மீன்பிடி தடைக்காலம் இருந்ததால் அதிகப்படியான மீன் பிடிக்கிற போட்டெல்லாம் லைனாக தரதட்டி நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. வரிசையாக நிற்கிற அந்த போட்டை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ரெண்டாவது ஸ்பாட்டான இந்த மீன்பிடி துறைமுகத்தில் கொஞ்ச நேரம் போட்டை நிப்பாட்டுவாங்க. அதை பார்த்து ரசிச்சதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்பாட்டான ரிவர் மவுத்துக்கு கிளம்பிட்டோம். ரெண்டாவது ஸ்பாட்டான ஃபிஷிங் ஹார்பர் வரைக்கும் நம்ம பேக் வாட்டரில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 3வது ஸ்பாட்டான ரிவர் மவுத்துக்கு போகிறதுக்கு பேக் வாட்டர்லேருந்து கடலை நோக்கி போட்டு போகிற மாதிரி இருக்கும். செம்ம அழகான ஃபீலிங்காக இருக்கும். லைட்டாக கடல் அலைகள் ஸ்டார்ட் ஆகி அப்படியே அந்த கடல் அலைகளோட வேகம் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அந்த போட்டிங்கில் போகிற எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருக்கும். பாண்டிச்சேரி பேக் வாட்டர் ஆறும் கடலும் சங்கமிக்கிற அந்த பார்டர் வரைக்கும் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. மிதமான கடல் அலைகள், ஒரு சின்ன போட்டில் நாம, இதுதான் இந்த ட்ரிப்போட பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்லுவேன். இந்த வீடியோவில் பிகினிங்கில் நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த போட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் தயவு செஞ்சு மார்னிங் 7-8 மணிக்கு ஸ்லாட்டை ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஈவினிங் ஒரு 4 to 5 ஸ்லாட் எடுத்துக்குங்க. நாங்கள் எடுத்தது ஈவினிங்கு. 3rd ஸ்பாட்டான இந்த ரிவர் மவுத்தை பார்த்துட்டு ரிட்டன் பேக் வாட்டரில் போகும்போது டைமு சாயந்தரம் 5:45. நாங்கள் போட்லேயே இருந்து சன்செட்டை பார்த்து ரசித்தோம். இப்போ 4வது ஸ்பாட்டான மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுக்கு வந்திருக்கோம். வெளியே வர முடியாதுடா. இங்கதானா முதல்ல இருக்கு. முதல்ல இருக்குங்க. போகடா இவங்க. அரே மாட் போட்டோ यार. காலடா ஓகே. இல்லனா போவா. பொன்னியின் செல்வன். அப்படியே காட்டுல போற மாதிரி. சும்மா சொல்லுங்க இதே சொல்லுங்க நல்ல படம். இந்த நாள் தங்கி இருந்தாரு. கூலி கூலி அப்ப எடுத்த படா. பிச்சாவரம் மாதிரி ஒரு பெரிய மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் ஏரியாவாக இல்லைனாலும் சின்ன ஏரியா கவரேஜாக தான் இருந்தது. பட் இந்த ட்ரிப்புக்கு இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் செம ஒர்த்தின்னு சொல்லுவேன்.
சுமார் 2 மணி நேரம் இந்த போட் ட்ரிப்பில் நம்ம சொன்ன அந்த 4 பிளேஸான அரிக்கமேடு, ரிவர் மவுத்து, ஃபிஷிங் ஹார்பர் அண்ட் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் 4 இடத்தையும் சுற்றி காமிச்சிட்டு நம்மளை திரும்ப கொண்டு வந்து எங்கே ஏறணுமோ அங்கேயே இறக்கி விட்டுருவாங்க. 400 500 வரைக்கும் சார்ஜ் பண்ணுற இந்த போட் ட்ரிப்பு பாண்டிச்சேரியில் ஒன் ஆஃப் த மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். நீங்கள் ஃபேமிலியோட கிட்ஸோடு வந்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த போட் ட்ரிப்பை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இனி ஒரு முக்கியமான விஷயம், இந்த கம்ப்ளீட் போட்டையே 1 மணி நேரம் 2 மணி நேரம்னு வாடகைக்கு விட்றாங்களாம். ஸோ வெட்டிங் அனிவர்சரி, பர்த்டே செலிப்ரேஷன்லாம் இந்த போட்டிங்கில் நம்மளால் பண்ண முடியும்னு சொன்னாங்க. நீங்கள் யாராவது அதை ட்ரை பண்ணுறதா இருந்தால் டைரெக்டாக இந்த வீல்ஸ் போட் ஹவுஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.